அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம், வளர்ச்சி பெறும் ரிஷபம். ரிஷப ராசிக்கான மே மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மே மாதம் ராசியில் குரு பகவான் வராரு. 5ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல இந்த மாதத்தின் முற்பகுதி தொடக்கத்தில் சந்திரன் இருக்கார், 10ல் சனி பகவான் இருக்கார், 11ஆம் இடத்துல ராகு புதன் செவ்வாய் இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. புதன் மே 10ஆம் தேதிக்கு பின்னாடி மேச ராசிக்குள்ளே வந்துடுவார். மேச ராசியில் பார்த்தோம்னா சூரியன் சுக்கிரன், அதாவது ராசிநாதன் சுக்கிரன் மேசராசிக்குள்ளே 12ஆம் இடத்துக்குள்ளே வராரு. அவர் மே 19க்கு பிறகு ராசியில் குருவோட இணைவார். அந்த வகையில் ரிஷப ராசிக்கான கிரக நிலைகள் இதுதான். ரிஷப ராசிக்கான மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 12ஆம் இடத்துல இருக்கிறார், மேச ராசியில் இருக்கார். 12ல் இருந்தால் விரயமா அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் விரயம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவருக்கு 12 மறைவு ஸ்தானமும் கிடையாது. அதனால் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சிறப்பான விஷயந்தான். நல்ல ஒரு தூக்கத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். அதே போல் மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ ராசியில் குருவோடு சேரும் பொழுது இன்னும் ஒரு நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மே மாத ராசி பலன் ரிஷப ராசிக்கு அமையும். அந்த வகையில் மே மாதம் மிகச்சிறப்பானதாகவே ரிஷப ராசிக்கு உண்டு. ரிஷப ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் ரிஷப ராசிக்கு தொழில் மிகச்சிறப்பாகவே அமைஞ்சிருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்துமே மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களாக தான் இருக்குது. ஏன்னா ரிஷப ராசிக்கு சனி பகவான் பெருசாக கெடுதலை செஞ்சிட போகிறது இல்லை. அப்படிங்கும்போது அவர் 10ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது 12 பார்ப்பார். 12 பார்க்கும்பொழுது விரயத்தை அதிகம் கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் விரயத்தை கொடுக்க தான் செய்வார். ஆனால் அந்த விரயத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய முக்கியமான விஷயமே இருக்குது. அவர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ வண்டி வாகனம் மனை வீடு இதெல்லாம் வாங்கி விற்கிறவர்களுக்கு அல்லது கட்டுமான தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகத்தையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலமாக தொழில் அமையும். அடுத்ததாக அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கூட்டு தொழில், நண்பர்கள் சார்ந்த வியாபாரம், மனைவி மூலமாக செய்யும் தொழில் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிற அளவில் தொழில் அருமையாக தான் இருக்குது. குருவும் ராசிக்குள்ளேயே அவர் பார்வைப்படக்கூடிய இடங்களும் சிறப்பாக இருக்கிறனால தொழில் ரிஷப ராசியினருக்கு மே மாதம் மிக சிறப்பாகவே அமையும் மாதமாக இருக்கும். ரிஷப ராசியினருக்கு வரவு செலவு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடமான தனவரவை கொடுக்கக்கூடிய புதன் 5க்கு அதிபதியாகவும் வருவார். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியவராகவும் வருவார். அவர் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 11ஆம் இடத்துலேருந்து பின்னாடி 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்படிங்கும்போது குழந்தைகள் வழியில் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாகத்தான் இது இருக்கும். அதே போல் தனவரவு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தாராளமான ஒரு தனவரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவர் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருந்து அடுத்து சுக்கிரனோடையே பயணிப்பார். அதாவது ராசிநாதனோடைய பயணிப்பார். ராசிநாதனுக்கு புதன் பெருசாக கெடுதலை செஞ்சிட போகிறதில்ல. குரு பகவானும் ராசியிலேயே அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே அவருடைய நண்பர்கள் வீடு அப்படிங்கிறதுனால தனவரவு தாராளமாகவும் பணவரவு சிறப்பாகவும் அமையக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் இருக்கும். குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2க்கு அதிபதி 11ல் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ 11ல் இருக்கும் பொழுது குடும்பத்திற்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் அமையும். அதே போல் குடும்பத்தில் புதிய நபர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் சந்தோஷமான ஒரு நிலையை தரக்கூடிய மாதமாகவும் இது அமையும். குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் ரிஷப ராசியினர்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். குடும்பத்தில் நல்ல நற்காரியங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த மாதம் ரிஷப ராசிக்கு குடும்பத்திற்கு மிக ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய மாதமாகவே இது இருக்குங்க. கவலைப்பட தேவையில்லை. ரிஷப ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம்.
இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தாங்க. பெருசாக கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைஞ்சு 11ல் இருக்கார். சிறு சிறு மனக்குழப்பங்களை தவிர்த்திங்கன்னா மிக அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். ஏன்னா சுக்கிரனும் நல்ல நிலைகளில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல தான் இருப்பார். அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு யோகத்தையும் நல்ல பண்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்கள் கையில் பணப்புழக்காட்டம் தாராளமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாட்களாக குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எதிர்பார்த்திருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய மாதங்களாக அமையும். கணவர் வழியில் சந்தோஷமான மாதங்களாகவும் இது உங்களுக்கு அமைந்து சிறப்பை தரும் மாதமாகவே மே மாதம் முழுக்கவே உங்களுக்கு அருமையான மாதமாக அமையும். உடல்நிலை எப்படி இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதனே 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வருவார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல மே 19ஆம் தேதி வரையிலும் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். உணவை சரியான நேரத்துக்கு எடுத்துக்காங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா டைமுக்கு உணவு எடுத்துக்கிற பழக்கம் இவங்களுக்கு கிடையாது. பசிக்கும் போது சாப்பிட மாட்டாங்க, எப்பயாவது சாப்பிடுவாங்க. அப்படி தான் ஓடிட்டுருக்கோம். இந்த மாதம் இவங்க கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது சம்மர் காலம் அப்படிங்கிறதுனால சரியான முறையில் உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கலன்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிடும். அல்சர், குடலில் வருகிற புண்கள் போன்ற அஜீரண கோளாறுகள் போன்றவை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிடும். அதனால் முறையாக உணவு எடுத்துக்காங்க. அதிகமாக அசைவ உணவுகளை எடுத்துக்காதீங்க. அந்த வகையில் உணவுகளை மட்டும் பார்த்து உட்கொண்டிங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவை. அது சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் அதிகமாக இவங்களுக்கு வரக்கூடிய காலமாக அமையும். அதே போல் தண்ணி அதிகமாக எடுத்துக்காங்க. கிட்னியில் கல் வரக்கூடிய மாதமாகவும் இது இருக்கும். அதனால் கண்டிப்பாக உடலுக்கு தேவையான அளவுக்கு நீரை எடுத்துக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். இப்போ 1/5/2024 மே மாதத்திலேயே குருவும் பயிற்சியாகி ராசிக்குள்ளே வராரு. அப்போ இந்த குரு பயிற்சி பலன் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை அமையக்கூடிய மிக அருமையான குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் வரும்பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே மிக சிறப்பை தரக்கூடிய இடங்கள். அதாவது முதல்ல 5ஆம் பார்வையாக புதனை பார்ப்பார். அதாவது கன்னிமனையை பார்ப்பார். கன்னிமனைக்கான அதிபதி புதன் இவருக்கு நண்பர். அடுத்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு விருச்சக வீடு. விருச்சக மனை இவருக்கு நட்பு தான், பகை ஒன்றும் இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த இடமும் சிறப்பு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடமும் சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பாக மிகச்சிறப்பு தான். அது பாதகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு நிலையும் தாண்டி இவருடைய பார்வையால் அங்கே சுபத்துவம் அடையும். அப்போ 9க்கு அதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறார். அப்போ இது ஒரு அருமையான யோக பலனை தரக்கூடிய அமைப்பாக தாங்க இது இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுனால இந்த இடங்களில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் கணக்கில் எடுத்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரர்கள் உச்சம் தொடக்கூடிய ஒரு வருடமாகவே இது அமையும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஏங்கி காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். காதல், விருப்பம், கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அவர்களுடைய விருப்பத்தின்படி நடக்கும் அப்படிங்கிற அமைப்பிலே இருக்குது. ஏன்னா இவர் 5ஐயும் பார்க்குறாரு, 7ஐயும் பார்க்குறாரு, களத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு, காதல், விருப்பம், வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய காலமாகவும் இந்த வருடங்கள் சுப காரியங்கள் நடந்து முடியும் காலமாகவும் இந்த வருடம் முழுக்கவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தந்தையின் சொத்து இவர் பெயரில் பதிவாகக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வருடம் முழுக்கவே அமையும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சியை மிக சிறப்பாக பயன்படுத்தி ரிஷப ராசிக்காரர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற வேண்டும். ரிஷபராசிக்கான குருபெயர்ச்சி பலன்களை பற்றி முழு வீடியோ நமது சேனலில் இருக்குது. பார்க்க விருப்பப்படுறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.